இன்னைக்கு நாம அப்ஸ்ட்ரீம்ன்ற ஒரு திரைப்படத்த பத்தி தான் பார்க்க போறோங்க. உண்மையிலேயே ஒரு தரமான திரைப்படங்க. வாழ்க்கைக்கு தேவையான ஒரு திரைப்படம். படத்தோட கதைக்குள்ள போயிரலாம் வாங்க. படத்தோட ஓப்பனிங் இமேஜா என்னத்த காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நடுத்தர குடும்பம். அதாவது வந்து ஒரு மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ்ன்னு சொல்வாய்ங்க. அந்த மாரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாரு நம்ம ஹீரோ. அப்பா, அம்மா, அப்புறம் ஒய்ஃப், குழந்தை அப்படின்ற மாரி ஒரு நிம்மதியான வாழ்க்கை. ஹீரோட அப்பா வந்து ஒரு சின்னதா பொட்டி கடை வச்சிருக்காரு. நம்ம ஹீரோ வந்து என்ன வேலை பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஐடி கம்பெனில வந்து ஒரு புரோகிராமரா இருக்காரு. சீனியர் புரோகிராமரா இருக்காரு. கம்பெனிக்காக மாடா உழைச்சு ஓடா தெரிஞ்சு போன ஒரு முக்கியமான ஆளு. அதனால வந்து இவருக்கு வந்து எல்லாருமே வந்து பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சீனியர் பொசிஷன்ல இருக்கிறாரு. இதுதான் இந்த படத்தோட தீம் ஸ்டேட்டுமே கூட. இந்த மாரி நேரத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியரா ஒரு பையன் சேர்ந்திருப்பான். அவன் என்ன பண்ணிருவான்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு மிஸ்டேக் எரர் பண்ணிருவான். அத வந்து சார் நான் பண்ணிட்டேன்னு சொல்லும்போது, "விட்றா இத நான் பண்ணதா சொல்லிட்றா" அப்படின்ற மாரி சொன்னதும், "சார் நான் பண்ண தப்புக்கு நீங்க எதுக்கு சார் பனிஷ்மென்ட் வாங்கணும்?" "இல்ல இல்லப்பா என்னலாம் பனிஷ்மென்ட் பண்ண மாட்டாங்க. நான் சீனியர்ன்றதுனால என்ன மன்னிச்சு விட்டுருவாய்ங்க. இதே நீன்னு வச்சுக்கங்க உன்ன வந்து குவிட் பண்ண வச்சுருவாய்ங்க." அப்படின்ற மாரி சொன்னதும், "ரொம்ப நன்றிங்க சார்" அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோ பண்ணாரு பார்த்தீங்களா? இந்த ஹெல்ப் மூலியமா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது மேலிடத்துக்கு போயிட்டு மேனேஜர் கூப்பிட்டு என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, "நீங்க இந்த மாரி வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, எரர் பண்ணியிருக்கீங்க. இனிமே இந்த கம்பெனில உங்களுக்கு வேலை இல்லங்க" அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோவுக்கு வந்து ஒரு மாரி ஆயிருது. "ஏங்க நான் சீனியர் எம்ப்ளாயிங்க. இவ்வளவு வருஷமா இந்த ஆஃபீஸ்க்காக நான் கஷ்டப்பட்டு இருக்கேன். என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்லங்க நீங்க பண்ண ஐடி கம்பெனி பொறுத்தவரைக்கும் வந்து நீங்க பண்ண ஹெல்ப்லாம் தெரியாது. நீங்க பண்ண மிஸ்டேக்ஸ் தான் தெரியும். சோ எப்ப வேணா நாங்க குவிட் பண்ணலாம். அதனால தான் கண்டிஷன்ல வந்து பேப்பர்ல சைன் வாங்குறோம்." அப்படின்னு சொன்னதும் இவர் வந்து ரொம்ப இரிட்டேட் ஆயிறாரு. ரொம்ப ஆக்ரோஷமா நம்ம ஹீரோ கத்துறாரு. "என்னடா மாடா உழைச்சேனடா இந்த கம்பெனிக்கு. என்ன போய் வேலைய விட்டு தூக்குறீங்களேடா?" அப்படின்ற மாரி அவர் ரொம்ப பெயின்ஃபுல்லா அவர் கத்திட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பிரளயமே நடக்குது. ஆனா ஐடி கம்பெனில வந்து இது ரெகுலரா நடக்கிறது தாங்க. இதுதான் இந்த படத்தோட தீம் ஸ்டேட்டுமே கூட. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ விட்டு திட்டிக்கிட்டே வெளிய வராரு. அப்போ வந்து அவர் ஒரு காஃபி ஆர்டர் பண்ணிருப்பார் போல. டெலிவரி பாய் வந்து என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா, "சார் நான் எவ்வளவு நேரமா உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன். என்ன சார் நீங்க ஃபோன் எடுக்காம இந்த மாரி என்ன காக்க வைக்கிறீங்க?" சொல்லும்போது, "உங்க காஃபியும் வேணாம், ஒண்ணும் வேணாம்னு" சொல்லிட்டு குப்பை தொட்டில போட்டு நம்ம ஹீரோ டென்ஷனா போறாரு. நம்ம ஹீரோக்கு வேலை போச்சு. கிட்டத்தட்ட வந்து அவருக்கு 40 வயசுக்கு மேல இருக்கிறதுனால வந்து மத்த கம்பெனிலலாம் வந்து அவருக்கு வேலை கிடைக்குமான்ற ஒரு டவுட்ல தான் இருக்குது. சோ இருந்தாலும் வந்து ட்ரை பண்ணுவோமே அப்படின்ற மாரி ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாரு. ஒவ்வொரு ஆஃபீஸா போய் ஏறி இறங்குறாரு. பட் ஆனா ஒரே ஒரு ஆஃபீஸ்ல என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, "நீங்க ஓகே நாங்க உங்கள இன்டர்வியூல எடுத்துக்கிறோம். பட் ஆனா நீங்க ரொம்ப வயசானவரா இருக்கிறீங்களே. நாங்க குடுக்குற டார்கெட்லாம் உங்களால அச்சீவ் பண்ண முடியாதுங்க." அப்படின்னும்போது அவருக்கு வந்து கம்மியான சம்பளமும் குடுப்போம் அப்படின்ற மாரி சொன்னதும், "இல்லங்க நான் இவ்வளவு சம்பளம் வாங்கிட்டு இருந்தேங்க. நீங்க எவ்வளவு வேணா வாங்கிக்கங்க. எங்களால இவ்வளவு தான் குடுக்க முடியும். விருப்பம் இருந்தா இருங்க. இல்ல கிளம்புங்க." அப்படின்ற மாரி சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோ வந்து வேலையே இல்லன்றதுனால ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 2 மாசம் ஓடிருது. சோ ஒரு நாள் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு போகும்போது அப்பா கூப்பிட்டு, "வாப்பா வாப்பா என்னப்பா வேலைக்கு போயிட்டு வந்துட்டியா?" அப்பாக்காரர் கேட்கும்போது, இவரும் வந்து வேற வழி தெரியாம பொய் சொல்றாரு. "ஆமாப்பா இப்பதான்ப்பா போயிட்டு வந்தேன்." அப்படின்ற மாரி சொல்லும்போது, "எப்பா நீ வேலைய விட்டு நின்னுட்டேன்னு எனக்கு தெரியும்ப்பா. எப்படிப்பா உங்களுக்கு தெரியும்?" அப்படின்னும்போது, "என்னோட ஃப்ரெண்டோட பையனுக்கு வந்து உன் ஆபீஸ்ல தான் வந்து இன்டர்வியூ இருக்குன்னு சொன்னான். சோ உன்ன பார்க்க சொல்லி அவன அனுப்பிச்சு விட்டேன். பட் ஆனா இப்ப தான் தெரியுது நீயே வந்து அந்த வேலையில இல்ல. உன்ன வந்து வேலைய விட்டு நிறுத்திட்டாங்க அப்படின்ற மாரி தெரியும்." அப்படின்னு சொல்லும்போது, "நான் கஷ்டப்பட்டு உன்ன படிக்க வச்சது இதுக்காக தானா? நீ நல்லபடியா ஒரு வேலையில இருப்பேன்னு தான் நான் நினைச்சேன். இப்படி வந்து நீ என்கிட்டயே போய் சொல்றியே?" அப்படின்ற மாரி அவர் வந்து கத்துறாரு, சத்தம் போடுறாரு. ஹீரோவுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிருது. "இல்லப்பா நான் சொல்லலாம்னு தான் இருந்தேன். வேற ஒரு வேலை தேடிட்டு இருக்கிறேன். வேற நல்ல வேலை கிடைச்சதும் நான் வந்து சொல்லலாம்னு நினைச்சேன்." அப்படின்னும்போது நம்ம அப்பாக்காரர் சரியா பேச மாட்டாரு. அங்க இருந்து போயிறாரு. இப்ப ஒய்ஃப் வந்து இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒய்ஃப் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மனசு கஷ்டப்பட்டு, "நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்." அப்படின்ற மாரி சொல்லும்போது, அவங்க எல்லா விஷயத்தையும் பேசினதுக்கு அப்புறம் வந்து ஃபீல் பண்ணி அழுவுறாங்க. "நானும் வந்து உங்களோட பெட்டர் ஆஃப் தானே. நீங்க என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லலாமே, ஷேர் பண்ணிக்கலாமே. 2 மாசத்துக்கு முன்னாடி இந்த விஷயத்த சொல்லியிருந்தா நமக்கு வந்து இவ்வளவு கடன் வந்திருக்காதே. லோனும் கட்டியிருக்கலாமே. இப்ப லோன் கட்ட முடியாம நம்ம வந்து தவணையில வந்து தாண்டி போகுது. இதுக்கு காரணம் என்ன? நீங்க என்ன வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம இருந்தது தானே." அப்படின்ற மாரி அவங்களும் சொல்லி ஃபீல் பண்றாங்க. இப்ப ஹீரோவுக்கு புரியுது, சார் நம்ம பண்ணது தப்பு தான். அப்பயே வேலைய விட்டப்பயே நம்ம வந்து அந்த விஷயத்த வந்து நம்ம ஃபேமிலிக்கு சொல்லியிருக்கணும் அப்படின்ற மாரி ஒரு ஒரு குற்ற உணர்ச்சி வந்துருது. இருந்தாலும் சரி ஓகே. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒழுங்கா வேலைய பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூ. 15,000 மட்டும் நமக்கு வந்து இடிக்குது. அதுக்கான வேலைய மட்டும் நம்ம தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேலை கிடைக்கிறதுக்காக வந்து ஒரு ஏஜென்ட் கிட்ட வந்து காசு குடுத்திருப்பாரு. அந்த பெர்சன வந்து பார்த்துருவாரு. அவர தொரத்தி பிடிக்கிறதுக்காக போவாரு. பட் ஆனா வந்து அவன் தப்பிச்சிருவான். அந்த நேரத்துல அவன் சொல்லுவான், "ஏன்டா கிடைக்கிற வேலையெல்லாம் வந்து வேணாம் வேணாம்னு சொல்லிட்டீன்னா, சம்பளம் கம்மியா குடுத்தாங்கன்னா, அதுக்கு நான் என்னடா பண்றது? நான் உனக்கு வேலை காட்டாமயா இருந்தேன்?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் திட்டிட்டு அங்க இருந்து போயிடுறான். கிட்டத்தட்ட வந்து நெறைய காசு அவர் குடுத்து ஏமாந்துடுறாரு. இப்ப வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெலிவரி பாய் வந்து என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா, "நான் இவ்வளவு சம்பாரிக்கிறேன், அவ்வளவு சம்பாரிக்கிறேன்ட்டு" வந்து சொல்லிட்டு இருக்கிறான். இத பார்த்து நம்ம ஹீரோவுக்கு வந்து, ஆஹா! ஒரு வேளை நமக்கு இப்ப இருக்கிற வேலைக்கு, நமக்கு இருக்கிற கஷ்டத்துக்கு வந்து இந்த வேலைய வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாரி அவர் யோசிக்கிறாரு. சோ இந்த வேலைக்காக என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையன் மூலியமா வந்து இந்த இடத்துக்கு வந்து பேசுறாரு. "சார் எனக்கு இந்த வேலைய குடுங்க. நான் நல்லபடியா செய்வேன்." அப்படின்னு சொல்லும்போது, "ஏப்பா உன்ன பார்த்தாலே ஐடி கம்பெனில வேலை செய்ற மாரி இருக்குது. உன்னால இந்த வேலைய செய்ய முடியாது. தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பு." அப்படின்னு சொல்லும்போது, "சார் சார் ப்ளீஸ் சார் கொஞ்சம் எனக்காக ஹெல்ப் பண்ணுங்க சார். ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் சார்." சொல்லும்போது என்ன ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, இவன் வந்து கேட்டிருப்பான் பார்த்தீங்களா, அந்த பையன் வந்துருவான். "சார் சார் நான் தான் சார் இவர அனுப்பி விட்டேன். இவர் வந்து வேலை வேணும்னு கேட்டாரு. சோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்னு." "அப்படியாப்பா சரி ஓகேப்பா. நீயே அவர ட்ரெயின் பண்ணு. உனக்காக வேணா நான் அவர சேர்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்பிறாரு. இப்ப நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு எலக்ட்ரிக் பைக் குடுத்துடுறாங்க. எலக்ட்ரிக் பைக் குடுத்ததுக்கு அப்புறம் இவருக்கு வந்து எதுவுமே பெருசா வந்து டிராபிக் எப்படி மெயின்டெயின் பண்ணணும், எப்படி வந்து ஒரு ஆர்டர்ஸ் எடுக்கணும், எப்படி வந்து டெலிவரி பாயா நடந்துக்கணும் எதுவுமே அவருக்கு தெரியாது. ரொம்ப ஃப்ரெஷர்ன்றதால ரொம்ப வந்து ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆகுறாரு. ஒரு வேலைய ஒழுங்கா செய்ய முடியல அவரால. டெலிவரி பண்ற மத்தவங்கலாம் வந்து ஆர்டர்ஸ சீக்கிரமா வாங்கிட்டு போயிடுறாங்க. பட் ஆனா ஹீரோவால வந்து கத்தி கத்தி கூப்பிடுறாரு. ஆனா அந்த அம்மா வந்து கண்டுக்கவே மாட்டேங்குது. கடைசி நேரத்துல வந்து, "யோவ் எவ்வளவு நேரம்யா உன்ன கூப்பிடுறது? இந்தாயா இந்த ஆர்டர் எடுத்துட்டு போயா" அப்படின்ற மாரி திட்டி அனுப்பிச்சுறா. இவருக்கு வந்து அத ஏத்துக்கவே முடியல. என்னடா இது இந்த வேலை ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்படியே போச்சுன்னா தன்னோட லோன வந்து கட்ட முடியாதுன்றத வந்து நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு. சோ இதுக்கு ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிக்கணுமேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, அந்த டீம்லயே வந்து எப்பவுமே வந்து ரேட்டிங்ல நம்பர் 1 வர ஒரு பெர்சன் இருப்பான். அவன்கிட்ட வந்து போய் பேசுவாரு இவரு. "எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லும்போது, அவன் எப்படி அவனோட சுயநலமா தானே இருப்பான். அவனோட வேலைய அவன் ஜெயிக்க வைக்கணும் இல்லையா? அதனால வந்து இல்ல இல்ல அப்படின்ற மாரி அவன் கண்டுக்காம அப்படியே போயிடுவான். இப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. "என்னடா இது எனக்கு எந்த வழியும் தெரியலயேடா" அப்படின்ற மாரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல வந்து என்ன ஆகும்ன்னு
பாத்தீங்கன்னா இப்ப ஹீரோவை சேர்த்து விட்டான் பாத்தீங்களா, அந்த பையனை வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த பையன் கேட்பான், எத்தனை ஆர்டருங்க முடிச்சிருக்கும் போது 4 5ன்னு சொல்லுவாரு. இப்போ வந்து ஏங்க 23 ஆர்டர் முடிச்சிட்டேங்க, என்னங்க இவ்வளவு நீங்க வெயிட் பண்றீங்க, இவ்வளவு ஸ்லோவா இருக்கீங்க, இப்படி இருந்தீங்கன்னா வேலை ஆகுதுங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லப்பா நானும் எவ்வளவு ட்ரை பண்றேன், அது மட்டும் இல்லாம இங்க பாருங்க இந்த காஃபி எவ்வளவு ரேட்டு, நீங்க சிக்கனமா இல்லனா இந்த வேலை உங்களுக்கு செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து ஆர்டர் வந்துருச்சு நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். இப்போ நம்ம ஹீரோ வந்து இனிமே என்ன பண்றதுன்னு தெரியல, ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஒரு ஆர்டர் கொடுக்கறதுக்காக போயிட்டு இருக்காரு. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அவன் இங்க வா அங்க வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ரூடா வந்து பேசி கடைசி வரைக்கும் அந்த ரூட்டை சொல்லாம ரொம்ப நேரம் கழிச்சு கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் கழிச்சு அந்த ஆர்டர் எடுத்துக்கிறான். இப்ப நம்ம ஹீரோ பாத்துட்டு என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, யோ உன்னால ஒரு 1 மணி நேரம் எனக்கு போச்சு அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொன்ன திரும்பி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து முறைக்கிறான். நீ என்கிட்ட சாரி சொன்னீங்கன்னா தான் நான் ரேட்டிங் போடுவேன் அப்படின்னு சொன்னதும் வந்து இவர் வந்து வேற வழி இல்லாம என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா சாரின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோ ரொம்ப வருத்தப்படுறாரு. பட் ஆனா வந்து அவரால் கோவமா பேச முடியாது. ஏன்னா ரேட்டிங் இல்லன்னு வச்சுங்களேன் சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து ஆப்போட வெரிஃபிகேஷனுக்கு வந்து சிரிச்சுக்கிட்டே ஃபோர்ஸ் கொடுத்தா தான் வந்து அது அக்செப்ட் ஆகும். சோ இவர் வந்து எவ்வளவு கஷ்டத்துல என்னடா இது அப்படின்ற மாதிரி இந்த வேலையை விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அந்த நேரத்துல தான் வந்து வீட்ல இருந்து போன் வரும், அப்பா வந்து டிஸ்சார்ஜ் ஆயிட்டாரு அப்படின்னும் போது நம்ம ஹீரோ என்ன பண்ணிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா டெலிவரி ஆப் மேனேஜர் இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு வந்து மெசேஜ் அனுப்புறதுக்காக டைப் பண்ணிருப்பாரு. இதுக்கப்புறம் நான் வேலைக்கு வர மாட்டேன் அப்படின்ற நேரத்துல தான் இந்த கால் வந்திருக்கும். சோ அந்த மெசேஜ் அனுப்பாம என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போய் அப்பாவை பாப்பாரு. அப்பா வந்து இவர் டெலிவரி வேலை பாக்குறத பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. ஏன்னா இதுக்காக உன்னை படிக்க வச்சு அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணி அழுவாரு. ரொம்ப அவர் வந்து கஷ்டப்படுவாரு. இப்போ நம்ம ஹீரோ வந்து பஸ்ட் அவுட் ஆயிடுவாரு. ஏங்க நாங்க சும்மா எல்லாத்துக்கும் என்னைய திட்டிட்டு இருக்கீங்க, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த குடும்பத்துக்காக உழைக்கிறேன், என்ன பார்த்து எல்லாருமே நீங்க இப்படி ஏளனமா பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து ரொம்ப எமோஷனலா பேசிடுவாரு. இந்த கோவத்துல நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாரு பாத்தீங்கன்னா தன்னோட பொண்ணையும் வந்து திட்டிடுவாரு. உனக்கு பிரைவேட் ஸ்கூல் தான் கேக்குதா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சா ஆகாதா அப்படின்ற மாதிரி திட்டி விட்டுறாரு. ஒரு மாதிரி எமோஷனலா பஸ்ட் அவுட் ஆயிடுறாரு. இதுதான் இந்த படத்தோட கேட்டலிஸ்டுமே கூட. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா சரி ஓகே இந்த வேலையை நம்ம ஒழுங்கா முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து அடுத்த நாள் வந்து ஆபீஸ்க்கு வராரு. அந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா முன்னாடி நாள் என்ன பண்ணிருப்பாரு பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து அந்த ஒருத்தன் திட்டிட்டு போனா பாத்தீங்களா, அவனுக்கு அடுத்த ஆர்டர் வந்து ஒரு பொக்கேவை ஆர்டர் பண்ணிருப்பாங்க. அந்த பொக்கேவை வாங்குறதுக்கு அவங்க வராமையே இருந்தனால இவர் டென்ஷனா என்ன பண்ணுவாரு பாத்தீங்கன்னா அதை போட்டு டம்மு டம்முன்னு உடைச்சிருப்பாரு. இதை ஒரு பர்சன் வந்து வீடியோ எடுத்திருப்பாரு. அந்த வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கும். இப்ப கூட வேலை பாக்குறவங்க எல்லாருமே அதை சொல்லிட்டு இருப்பாங்க. இங்க பாருங்க சார் நீங்க வீடியோல வரீங்க அப்படின்னு சொன்னதும் அவர் வந்து அடப்போங்கடா இதெல்லாம் பாக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லடா, என் வாழ்க்கையே இவ்வளவு கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போவாரு. இவருக்கு என்ன பண்றதே தெரியல. இவர் எப்படியும் நிக்க போறாரு வேலையை விட்டு அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுதான் இந்த படத்தோட டிபேட்டுமே கூட. சோ ஏன்னா ஹீரோவுக்கு வந்து இந்த வேலையை செய்யலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பத்திலேயே அவர் இருக்கிறாரு. இப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டர் விழுது. அந்த ஆர்டர் வந்து நான் எடுத்துட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அந்த எப்பவுமே ஃபர்ஸ்ட் ரேட்டிங்ல வருவார் பாத்தீங்களா, அவர்கிட்ட சொல்லி நீங்க எடுத்துட்டு போறீங்களா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லும்போது எதுக்கு நீங்களே எடுத்துட்டு போலாமா அப்படின்னு, இல்ல இல்லங்க நான் பழைய ஆபீஸ் அது, அந்த ஆபீஸ்ல எல்லாருமே இருப்பாங்க, என்ன வந்து தப்பா எடுத்துப்பாங்க அப்படின்னும் போது ஏங்க இந்த வேலைக்கு என்னங்க குறை, நம்ம வந்து கஷ்டப்படுறோம், நம்ம ஒன்றும் ட்ரக்ஸ் வீக்ல இல்ல வந்து தப்பான தொழில் எதுவுமே பண்ணல, நம்ம வந்து உழைச்சு தானே சம்பாதிக்கிறோம், நீங்களே போய் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மோட்டிவேட் பண்றாரு. சோ நம்ம ஹீரோ வேற வழி இல்லாம வந்து மாஸ்க்லாம் போட்டு அங்க போறாரு. பட் ஆனா அங்க இருக்கிற அந்த ஜூனியர் பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் வந்து நம்ம ஹீரோவை கண்டுபிடிச்சிடறான். சார் என்ன சார் உங்களுக்கு இந்த ஒரு நிலைமையா, ஏன்னா உனக்கு பார்த்ததுனால தானே இந்த ஒரு நிலைமை எனக்கு வந்துச்சு அது மாதிரி அவர் நினைச்சுக்கிட்டாரு மனசுல. பட் ஆனா அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி அங்க இருக்கிற எல்லாருக்குமே நல்லபடியா பேசுறாரு. டிப்ஸ் எல்லாம் வாரி வழங்குறாங்க. அதை தாண்டி வந்து ரேட்டிங்கும் வந்து நிறைய போட்டு விட்டுறாங்க. இப்போ ஹீரோக்கு வந்து ஒரு மாதிரி சங்கட்டமா இருக்கு. ஐயோ என்னடா நம்ம வேலை பார்த்த இடத்துலயே இந்த மாதிரி ஒரு நிலைமையில வந்து நிக்கிறோமே அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ வந்து ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்ன்றதுனால அவர் வந்து இன்சுலின் எடுத்துட்டு இருப்பாரு. சோ இந்த நேரத்துல என்ன ஆகுது பாத்தீங்கன்னா ஆர்டர் வந்துரும். அதனால வந்து சாப்பிடறதுக்கு வச்சிருந்த அந்த மேகி வந்து கீழே வந்துடும். இதை பார்த்துட்டு வந்து அதை குப்பையை தூக்கி போட்டு சரி ஓகே ஆர்டர் கொடுத்துருவோம் சொல்லிட்டு ஒரு ஃபிஷ் உயிரோட இருக்கும் ஒரு ஃபிஷ் அதை வாங்கிட்டு அவர் வந்து ஆர்டர் கொடுக்கறதுக்காக வேகமா போயிட்டு இருப்பாரு. இந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த இன்சுலின் போட்ட மயக்கம் வந்து அவர் வந்து கீழே தள்ளி விட்டுரும். இப்ப கீழே விழுந்துருவாரு. இந்த நேரத்துல கஸ்டமர் ஃபோன் பண்ணி எப்பயா ஆர்டர் வரும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. இவருக்கு வந்து வந்துடும் மேடம் அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு வந்து மயக்க நிலையில இருக்காரு. இந்த நேரத்துல இவர் ஆர்டர் எடுத்துட்டு வந்திருந்தாரு பாத்தீங்களா, அந்த மீன் வந்து தண்ணியில விழுந்துருது. இப்போ வந்து அவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஆஹா ஆர்டரும் போச்சு, என்னடா பண்றதுன்னு தெரியாம இருக்குது அப்படின்னு முடிச்சிட்டு இருக்க நேரத்துல வந்து இப்ப மக்கள் எல்லாம் தண்ணி கொடுத்து அவர் ஓரளவுக்கு தேத்திடுவாங்க. இந்த நேரத்துல சோதனைக்கு மேல சோதனையா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஆப் வெரிஃபிகேஷன் கேட்கறதுக்காக வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்கும். இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு வந்து ஷாக் ஆயிடும். ஐயோ என்னடா இப்ப நம்ம இருக்கிற நிலைமையில சிரிச்சா மாதிரி எப்பரா கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலைமையிலே வந்து ஹெல்மெட்டை கழட்டிட்டு அவர் சிரிச்சா மாதிரி கொடுப்பாரு. 3 தடவை ட்ரை பண்ணியுமே வந்து நம்ம ஹீரோவுக்கு வந்து அது சாங்ஷன் ஆகாது. இதனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா 3 நாள் அவர் சஸ்பெண்ட் பண்ணி 2500 ரூபாய் ஃபைனும் போட்டு விட்டுருவாங்க. இவர் வந்து ரொம்ப வெக்ஸ் ஆயிடுவாரு. ஆஹா என்னடா வேலை இது, என்னடா வாழ்க்கை இது அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமைக்கு போயிருவாரு. கிட்டத்தட்ட அந்த பாலத்துல இருந்து உழுந்தாலும் அது வந்து சாத்தியம் தான், அந்த மாதிரியான ஒரு நிலைமையில வந்து அவர் இருப்பாரு. இதுதான் இந்த படத்தோட டிபேட்டுமே கூட. இப்போ 3 நாள் வீட்டுல தான் நம்ம ஹீரோ இருந்தாகணும். அதனால என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து நல்லபடியா பாத்துக்கிறாரு. குளிப்பாட்டுறதுல இருந்து எல்லா வேலையும் அவர் தான் பாத்துருக்காரு. இப்போ வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அப்பாவுக்கு வந்து பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. கொண்டாடி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து அப்பாவோட ரூம்ல வந்து அம்மா ஒரு பேப்பர் எடுத்து பாக்குறாங்க. அதுல வந்து அப்பா வந்து தன்னோட பையனை பத்தியும் தன்னோட வாழ்க்கையை பத்தியும் ஃபீல் பண்ணி எழுதிட்டு இருக்காரு. நான் வந்து பாரமா இருக்கிற இந்த குடும்பத்துக்கு, என் பையன் இந்த குடும்பத்துக்காக கஷ்டப்படுறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. என்னால எந்த ஹெல்ப்புமே பண்ண முடியலையே அப்படின்ற மாதிரியான ஒரு வருத்தம் எனக்கு இருந்துட்டு இருக்குது. இப்படி நான் உடம்பு முடியாம இருக்கிறதுக்கு இறந்தே போயிடலாம் அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பேப்பர் படிச்சதுக்கு அப்புறம் இவங்க குடும்பமே வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அப்பா நீங்க அப்படிலாம் நினைக்காதீங்க, நாங்க வந்து அப்படி நினைக்கல, நீங்க வந்து எங்களுக்கு எப்பவுமே தேவை, நீங்க எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாருமே ரொம்ப எமோஷனலா பேசுறாங்க. ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்றாரு. நம்ம குடும்பத்துக்காக எந்த கஷ்டத்தை வேணா படலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ முடிவுக்கு வந்து வேலையை ஒழுங்கா பண்ணணும் அப்படின்ற முடிவுக்கு வராரு. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த வேலையில யாரெல்லாம் நல்லா இருக்காங்களோ நல்லா வேலை செய்வாங்களோ அவர்கிட்ட வந்து இவர் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறாரு. இப்ப நம்ம எப்பவுமே ரேட்டிங்ல ஃபர்ஸ்ட் வருவார்ல அந்த பர்சன் கிட்ட போயிட்டு ரூட்லாம் கேட்கறதுக்காக இவர் என்ன பண்ணுவார் பாத்தீங்கன்னா அந்த பர்சனுக்கு வந்து ஒரு வலி இருக்கும் போல் இருக்கு முதுகுல. அதுக்காக நாட்டு மருந்தெல்லாம் நம்ம ஹீரோ கொடுத்து ஏதாவது வலி கிளி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் தர முடியாது அப்படின்ற மாதிரி அவன் அனுப்பிச்சு விட்டுருவான். இவர் வந்து வெக்ஸ் ஆயிடுவாரு. இந்த நேரத்துல இன்னொரு பொண்ணு ஒண்ணு இருக்கும். அந்த பொண்ணு ரொம்ப ஸ்பீடா வேலை செய்யற பொண்ணு.
பொண்ணு. "நீ எப்படி ஷாப்புக்குலாம் போனீன்னா வெயிட் பண்ணாம வந்து டக்கு டக்குன்னு ஆர்டர்ஸ் எடுத்துட்டு போறன்னும்போது" அந்த பொண்ணு சொல்லுது, "ஷாப்புக்குலாம் போனோம்னா நம்ம வந்து பொறுமையா இருக்கணும். அத தாண்டி வந்து அங்க இருக்கிற சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்யணும். அவங்களுக்கு நம்ம கூட மாட ஹெல்ப் பண்றத பார்க்கும்போது அவங்களே நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம பெரிய பெரிய மால்க்குலாம் நம்ம டைமிங் சீக்கிரமா போகணும்னு பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து நம்ம வந்து சிகரெட்ஸ்லாம் குடுக்கணும். இந்த மாரி சின்ன சின்ன விஷயம்லாம் நம்ம பண்ணா தான் அங்க வந்து நம்ம வேலைய நம்ம சீக்கிரமா செஞ்சு முடிக்க முடியும்." அப்படின்ற மாரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இத பார்த்த ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. ஓ! இப்படிதான் இவங்கலாம் வேலைய சீக்கிரமா முடிக்கிறாங்களா? அப்படின்ற மாரி நுணுக்கத்த வந்து நம்ம ஹீரோ கத்துக்க ஆரம்பிச்சுடுறாரு. இதுக்கப்புறம் இவரும் வந்து நல்லபடியா வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. இந்த வேலை செஞ்சு முடிச்சு ரேட்டிங்ல வந்து அகல பாதாளத்துல இருந்தவர் வந்து இப்ப நடுவுல வர அளவுக்கு வந்து அவர் உயர்ந்துறாரு. அந்த அளவுக்கு நல்ல ஸ்பீடாவே அந்த வேலைய கத்துக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப வந்து ரேட்டிங்லயும் நல்ல ரேட்டிங் வந்துருது அவருக்கு. இதுக்கப்புறம் ஹீரோ வந்து வேலைய வந்து இன்னும் சூப்பரா செய்யணும்ன்றதுக்காக என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, வீக் டேஸ்ல வந்து அவர் ஷார்ட் கட்ஸ்லாம் கண்டுபிடிக்கிறாரு. எப்படி எப்படிலாம் போனா சீக்கிரமா ஆர்டர்ஸ முடிக்கலான்றத பார்க்குறாரு. இவர் வந்து டெவலப்பர்ன்றதுனால வந்து ஒரு ஆப் ரெடி பண்ணி வச்சுறாரு. இத வந்து தன்னோட கூட வேலை பார்க்குற அந்த ஜோன்ல இருக்கிற எல்லா எம்ப்ளாயீஸ் கிட்டயுமே வந்து அத சொல்றாரு. இவங்களும் வந்து QR கோட்ல வந்து அத டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஷார்ட் கட்ஸ் தெரிஞ்சதுனால வந்து எல்லாருமே சீக்கிரமா ஆர்டர்ஸ் முடிக்கிறதுனால அந்த மந்தோட டார்கெட்ட வந்து சீக்கிரமாவே வந்து அந்த ஜோன்ல இருக்கிற எம்ப்ளாயீஸ் வந்து அச்சீவ் பண்றாங்க. இதனால வந்து அந்த ஜோனோட மேனேஜருமே வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நம்ம ஹீரோவ நினைச்சு அவர பாராட்டவும் செய்றாரு. இவரால தான் இத நம்ம அச்சீவ் பண்ண முடிஞ்சுச்சு அப்படின்ற மாரி அவர் வந்து எல்லார் முன்னாடியும் வந்து பாராட்டுறாரு. இந்த நேரத்துல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கஞ்சன் இருப்பார் பார்த்தீங்களா, அதாவது ஹீரோ வந்து பெரிய கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது வந்து ஆர்டர்ஸ் குடுத்திருப்பாரு கஞ்சன். அவர் வந்து என்ன பண்ணிருவாரு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டர்ஸ் எடுத்துட்டு வேகமா போயிட்டு இருப்பாரு. அப்போ ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடும். கிட்டத்தட்ட அது பெரிய ஆக்சிடென்ட் தான். அந்த ஆக்சிடென்ட்ட கூட பொருட்படுத்தாம வந்து என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து வேலைக்கு போணும் அப்படின்னு நினைப்பாரு. அப்ப நம்ம ஹீரோ பார்த்துட்டு என்ன பண்ணுவாரு பார்த்தீங்கன்னா, "என்னடா பண்ற? போய் ஹாஸ்பிட்டலுக்கு போடா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏத்துனார் பார்த்தீங்களா, அவர் ஒரு நல்ல மனுஷனா இருப்பாரு. அதனால வந்து அவரோட கார்ல ஏத்தி அனுப்பிச்சு விட்டுருவாரு. "இந்த ஆட்ட நான் பார்த்துக்கிறேன். நீ போ" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன நம்ம ஹீரோ சொல்லியிருப்பாரு. இப்போ ஆர்டர்ஸ்லாம் முடிச்சுட்டு நம்ம ஹீரோ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தா, அவர் அவசர அவசரமா கிளம்புவாரு. "இல்ல, இல்ல இங்க பில் நெறைய குடுப்பாய்ங்க. என்னால கட்ட முடியாது." அந்த பர்சன் கிளம்ப பார்ப்பாரு. அப்போ வந்து நம்ம ஹீரோ கேட்பாரு, "ஏன்டா இவ்ளோ கஞ்சனா இருக்கிற? உன்னோட ஹெல்த்த பார்த்துக்காம இப்படி இருக்கியேடா" அப்படின்னு சொல்லும்போது, கஞ்சத்தனமா இருக்காரு பார்த்தீங்களா, அவர் வந்து வீட்டுக்கு கூட்டு போயிட்டு ஹீரோவ காட்டுவாரு. அப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பம். அந்த பர்சன் ஏன் இவ்ளோ கஞ்சமா இருக்கிறார்ன்றதுக்கு வந்து காரணம் வந்து அவங்க பொண்ணு இருக்கா பார்த்தீங்களா, அவளுக்கு வந்து கேன்சர் இருக்கும். ஸோ அவளோட ட்ரீட்மென்ட்க்காக காசு சேர்த்து வச்சுட்டு இருப்பாரு. அதனால தான் ஒரு வண்டிக்கு ஏதாவது பிரச்சனைனா கூட ஒட்டு போட்டு அவர் வந்து அத வாழ்க்கைய ஓட்டிட்டு இருப்பாரு. அத பார்த்ததும் நம்ம ஹீரோவுக்கு வந்து ரொம்ப ஃபீலிங் ஆயிருது. ஆக்சுவலா வந்து நம்ம ஹீரோ வந்து தனக்கு ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ண வந்து நம்ம திட்டிட்டோமே. ஆனா இவர் பாரு இவ்ளோ கஷ்டப்பட்டு தன்னோட பொண்ண காப்பாத்தணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு போயிட்டு அன்னைக்கே தன்னோட பொண்ணுகிட்ட சாரி கேட்டு, இந்த மாரி நான் பேசினது அன்னைக்கு தப்பு தான். அந்த மாரி அவர் மன்னிப்பும் கேட்டுறாரு. இதுதான் இந்த படத்தோட பி ஸ்டோரியும் கூட. இப்ப நம்ம ஹீரோ கண்டுபிடிச்ச அந்த ஆப் மூலியமா வந்து வேலை நல்லா ரொம்ப சீக்கிரமா நடக்கிறதுனால வந்து அந்த மேனேஜர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. எப்பவுமே ஃபர்ஸ்ட் வர்றாரு பாத்தீங்களா, அவர் தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காரு. இத பார்த்த அங்க இருக்கிற ஒரு சிலர் வந்து அவர் மேல பொறாமைப்பட்டு, "ஏன்டா நீ இப்படி எப்பவுமே ஃபர்ஸ்ட் தான் வர? ஏதாவது சீட்டிங் பண்றியாடா?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவர போட்டு பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அவர் டென்ஷன் ஆயி வந்து கைகலப்பாயிருது. மேனேஜர் தான் தடுத்து விடுறாரு. இவ்வளவு நேரம் வந்து வெறுப்பா இருந்த மனுஷன் அழுது வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இத பார்த்த நம்ம ஹீரோவுமே புரிஞ்சுக்கிறாரு. அவருக்கும் ஏதோ கவலை இருக்குது போல அப்படிங்கிறத நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. இப்போ நம்ம அடி வாங்கினாரு பாத்தீங்களா, அந்த எப்பவுமே வின்னர் ஆவாரு. அவர் வந்து எனக்கு கொஞ்சம் பிரேக் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இவர் வந்து பார்க்கறதுக்காக நம்ம ஹீரோ வந்து எல்லாரையுமே கூட்டு போறாரு. அப்போ வந்து அவர் சொல்றாரு, "கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நானும் என் ஃப்ரெண்டும் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தோம். அப்ப என் ஃப்ரெண்டுக்கு வந்து கால்ல அடிபட்டு அவன் வந்து ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. இதனால என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவனால இதுக்கப்புறம் வேலை செய்ய முடியாது அப்படின்ற ஒரு நிலைமை வந்துச்சு. என்னோட ஆர்டர்ஸ் எடுத்துட்டு போய் தான் அவனுக்கு அப்படி ஆச்சு அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சி எனக்கு இருக்கு. அதனால வந்து அவனுக்காகவும் சேர்த்து நான் வேலை பார்க்கிறேன். அதனால தான் வந்து எப்பவுமே நான் வந்து ஹெவியா வொர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாரி அவர் சொல்றாரு. இத கேட்டதுமே வந்து எல்லாருக்குமே வந்து எமோஷனலா ஆயிடுறாங்க. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு வந்து பர்சனலா ஒரு லைஃப் இருக்கும். அது எல்லார்கிட்டயுமே போய் சொல்ல முடியாது. இப்போ நம்ம ஹீரோ கிட்ட வந்து நான் யார்கிட்டயுமே குடுக்காத அந்த பர்சனலா நான் வந்து குறிச்சு வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, ரூட் மேப் அந்த புக்க வந்து உன்கிட்ட குடுக்குறேன். நீ இத வந்து கண்டுபிடிச்சு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்க குடுக்குறாரு. குடுத்த உடனே அங்க இருக்கிறவங்கலாம் பார்த்து, "என்னது இந்த மாரி ரூட்லாம் இருக்குதா? ஏங்க எங்களுக்கே தெரியாதுங்க. இவ்வளவு வருஷமா நாங்க அங்க போயிட்டு இருக்கோம். என்னங்க இந்த ரூட்ல நீங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸ் ஆயிடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, இந்த ரூட்ஸையுமே தான் கண்டுபிடிச்சு வச்சிருந்த அந்த ஆப்ல வந்து அப்டேட் பண்றாரு. இதுதான் இந்த படத்தோட ஃபன் அண்ட் கேம்ஸும் கூட. இந்த நேரத்துல நம்ம ஹீரோவுக்கு வந்து அந்த வீட்டோட லோன் குடுத்திருப்பாரு பார்த்தீங்களா, அவர் வந்து பேசிட்டு இருக்காரு. "சீக்கிரமா லோன கட்ட பாருங்க. ஆல்ரெடி 2 மாசம் தவறிடுச்சு. இந்த மாசமும் நீங்க விட்டீங்கன்னா வந்து வீடு உங்க விட்டு ஜப்தியாயிரும்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கும்போது இவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. பட் ஆனா வந்து இவர் வந்து ஓரளவுக்கு டார்கெட்ட வந்து அச்சீவ் பண்ணிட்டு இருப்பாரு. சோ இந்த காச போய் குடுத்துறலாம் அப்படின்னு நினைக்கிற நேரத்துல தன்னோட ஒய்ஃப்க்கு வந்து பர்த்டேன்றதுனால ஒரு கேக் வாங்குறதுக்காக போவாரு. கேக் வாங்கிட்டு கிளம்புற நேரத்துல தன்னோட ஒய்ஃப் வந்து பார்ட் டைமா வேற ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. என்னடா இவ்ளோ கஷ்டத்துல நம்ம இருக்கோமே அப்படின்ற மாரி அவர் ஃபீல் பண்றாரு. இப்போ திங்க் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காரு. எப்படா இந்த கடத்தெல்லாம் அடைக்கலாம்? சரி ஓகே இந்த மாசத்துக்கு எப்படியோ அடைச்சிடலாம் அப்படின்ற மாரியான ஒரு நம்பிக்கையோட வந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் திங்க் பண்ணிட்டே வந்ததுல வந்து ஒரு வண்டியில வந்து இடிச்சிடுறாரு. அதுல விலை மதிப்பான பீங்கான் பொருட்கள்லாம் இருக்குது. இத பார்த்து அந்த வயசான தாத்தா, "ஏப்பா இத நீ குடுக்கலனா என்னோட சம்பளத்த தான்ப்பா பிடிப்பாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான காச வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. இப்ப இந்த மாசமும் நம்ம ஹீரோவால வந்து வீட்டு லோன வந்து கட்ட முடியாத ஒரு நிலைமைக்கு வந்துடுறாரு. இவர் ரொம்ப ஃபீல் பண்ணி விரக்தியிலேயே உட்கார்ந்துடுறாரு. சோ இப்ப இந்த பாதி உடைஞ்ச கேக்க போயிட்டு அவங்க ஒய்ஃப்க்கு குடுத்து சர்வ் பண்றாரு. அவங்களும் வந்து சந்தோஷமா அத ஏத்துக்கிறாங்க. என்ன கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்துல இருந்து நம்ம எப்படியாவது மீண்டு வரணும் அப்படின்ற ஒரு மனநிலையில இருக்கிறதுனால அவங்க ரொம்ப சந்தோஷமாவே அந்த வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்கிறாங்க. இப்ப உடம்பு முடியாத அப்பாவுமே கிட்டத்தட்ட தேறி வந்துடுறாரு. அதனால என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சின்னதா ஒரு பொட்டி கடை வச்சிருந்தாங்க பார்த்தீங்களா, அத திரும்பவும் ஓப்பன் பண்ணி அவங்க அந்த வேலைய வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. அம்மா தான் முழுக்க முழுக்க அந்த வேலைய செய்ய ஆரம்பிக்கிறாங்க. சோ கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோ வந்து லைஃப்னா என்னன்றத புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. வாழ்க்கை இப்படிதான் இருக்கும். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நம்ம ஓடிட்டே இருக்கணும் அப்படின்றத வந்து நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. சோ கிட்டத்தட்ட அவங்க ஆசை ஆசையா வாங்குன அந்த வீடுமே வந்து கைவிட்டு போற நிலைமைக்கு வந்துருது. இதுதான் இந்த படத்தோட பேட் கைஸ் க்ளோஸ்னும் கூட. இந்த மந்த் டார்கெட்ட எப்படியாவது நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்துல நம்ம ஹீரோ இருக்காரு. ஏன்னா இந்த மாசம் நம்ம கட்டலனா
நம்ம வீட வந்து ஜப்தி பண்ணுவாங்கன்ற ஒரு நிலைமையில இருக்கிறதுனால நம்ம ஜோசப் கொடுத்துருப்பாரு பாத்தீங்களா, அதை அப்டேட் பண்ணி வச்சிருப்பாரு. இவரோட போன்ல மட்டும் தான் இருக்கும், வேற யாரோட போன்லயும் இருக்காது. இதை வச்சு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார் பாத்தீங்கன்னா, பெஸ்ட் எம்ப்ளாயி ஆஃப் த மந்த் அப்படின்ற ஒரு அவார்டு வாங்குறதுக்காக ட்ரை பண்ணுவாரு. ஏன்னா அது மூலியமா நிறைய இன்சென்டிவ் கிடைக்கும், இவரோட கடனையும் தீர்த்திடலாம். சோ அதனால வந்து எல்லா ஆர்டர்ஸுமே வந்து ரொம்ப வேகமா பண்ண ஆரம்பிப்பாரு. முடிஞ்ச அளவுக்கு வந்து 4th பிளேஸ் நம்ம ஹீரோ வந்துருவாரு. அப்புறம் கிட்டத்தட்ட வந்து எல்லாருக்குமே போட்டி வந்து நெருக்கி நம்ம ஹீரோ வேலையில சேர்த்து விட்டான் பாத்தீங்களா, அவனுக்குமே நம்ம ஹீரோக்குமே வந்து போட்டியா இருக்கும். இப்போ இவங்க 2 பேரும் வந்து கடுமையா போட்டி நடந்துட்டு இருக்கும். சோ ஹீரோ கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆர்டர் கொடுக்க போற நேரத்துல வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்துரும். இதுதான் இந்த படத்தோட டார்க் நைட் ஆஃப் த சோலும் கூட. அந்த இன்னொரு பையன் இருக்கான் பாத்தீங்களா, போட்டியில இருப்பானே, அந்த பையன் வந்து ஆர்டர் கொடுத்துட்டா மாதிரி காட்டுவாங்க. பட் ஆனா கிளைமேக்ஸ்ல கட் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோ தான் அந்த ஆர்டர் கொடுத்து பெஸ்ட் எம்ப்ளாயி ஆஃப் த மந்த்ன்ற அவார்டு வாங்கியிருப்பாரு. நான் இதுக்கு முன்னாடி வந்து ஐடி எம்ப்ளாயா இருந்தேன். அதெல்லாம் வந்து டெலிவரி பண்றதுலாம் ரொம்ப சாதாரண வேலையா இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஆனா இந்த வேலையை வந்து நான் உள்ள வந்து செய்யும்போது தான் தெரிஞ்சு எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு சொல்லிட்டு. நிறைய பேர் இறந்துருக்காங்க வேலை செய்யும் போது. நிறைய பேர் வந்து கை கால்லாம் போயிட்டு இப்போ வரைக்குமே கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஏன்னா அவ்வளவு வந்து இந்த வேலை வந்து ரொம்ப ரிஸ்கான ஒரு வேலை அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம எல்லாருமே வந்து தங்களோட குடும்பத்துக்காக தான் எல்லா கஷ்டத்தையும் நம்ம வந்து அனுபவிக்கிறோம் அப்படின்ற மாதிரி எமோஷனலா பேசிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, அதாவது வந்து பொண்ணு கூட கேன்சர்னு சொல்லியிருப்பாரு. அவர் வந்து அந்த ஆபரேஷன் நல்லபடியா முடிச்சிருப்பாரு. அந்த போட்டோ அனுப்பிச்சிருப்பாரு. அந்த போட்டோ வந்து நம்ம ஹீரோ வந்து அங்க இருக்கிற எம்ப்ளாயிஸ்க்குலாம் காட்டும்போது அவங்களுமே ரொம்ப எமோஷனல் ஆயிடுறாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோ சொல்லுவார், நம்ம குடும்பத்துக்காக தான் நம்ம எல்லாருமே கஷ்டப்படுறோம். பட் ஆனா நம்ம வந்து ரொம்ப பொறுப்பா வேலை செய்யணும், நம்ம வந்து சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கணும், ரொம்ப சேஃபா நம்ம வேலையை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அட்வைஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காரு. ஏன்னா நானே நேத்து ஆர்டர் பண்ணிட்டு இருக்கும்போது இறந்தே போயிருப்பேன், மண்டையை போட்டிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதை பார்த்து எல்லாருமே சிரிச்சிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஹீரோ வந்து ஒரு சின்ன அபார்ட்மெண்ட்ல வந்து செட்டில் ஆயிடுறாரு. ஏன்னா வந்து லோன் கட்டி அவரால் வந்து அந்த இதுவை சமாளிக்க முடியல. ரொம்ப ஃபீல் பண்ணி அப்படி நம்ம கஷ்டப்பட்டு ஒரு லோனை பண்றதுக்கு நம்ம நிம்மதியா ஒரு சின்ன வீட்டுல கூட இருந்துடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமைக்கு வந்துடுறாரு. ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த நம்ம ஹீரோ வந்து வேலை பார்த்திருப்பாரு பாத்தீங்களா, அந்த எம்டிக்கு வந்து ஒரு நியூஸ் போகுது. நம்ம ஹீரோ கண்டுபிடிச்ச அந்த ஆப் மூலியமா தான் வந்து நிறைய டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ண முடிஞ்சுன்றத வந்து மேனேஜர் போய் சொல்றாங்க. இதை பார்த்து அவர் வந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்து, ஆஹா அந்த பர்சன் நல்ல ஒரு டேலண்டா இருப்பார் போல இருக்குது, அவரை வர சொல்லுங்க, நான் அவரை மீட் பண்ணலாம்னு இருக்கிறேன், நீங்க அவர் தயவு செஞ்சு கூட்டு வாங்க அப்படின்ற மாதிரி நம்ம மேனேஜர் கிட்ட சொல்றாங்க. இதுதான் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி. அவர் எந்த ட்ரைமே பண்ணல, அவரோட வேலையை அவர் ஒழுங்கா பார்த்தாரு. அவருக்கு என்ன தெரியுமோ அந்த டேலண்ட்டை வந்து யூஸ் பண்ணாரு. நம்ம உண்மையா ஒரு ஒர்க்கை பண்ணோம்னா அந்த ஒர்க் ஏதோ ஒரு இடத்துல நமக்கு வந்து வெற்றியை கொடுக்குன்றதுக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய உதாரணம். இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட இந்த படத்தையும் முடிச்சிடுறாங்க. இதுதான் இந்த படத்தோட ஃபினாலமே கூட. ஒரு ஃபீல் குட்டான எமோஷனலான நம்ம எல்லாருக்குமே கனெக்ட் ஆகிற ஒரு படம். எல்லாருமே ஒரு தடவையாவது வாழ்க்கையில் டெலிவரி பாயா இருந்திருப்போன்றதுல வந்து எனக்கு சந்தேகமே இல்லை. உண்மையிலே இந்த வேலை ரொம்ப கஷ்டமான வேலை தான். அதை ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லியிருப்பாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் பாத்தீங்கன்னா 10 out of 10ங்க. உண்மையில எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பர்சனலா. இந்த படம் சேவ் த கேட் வெர்ஷன்ல என்ன ஜானர்ல வருதுன்னு பாத்தீங்கன்னா கோல்டன் ஃபிளீஸ்னு சொல்லுவாங்க. அந்த ஜானர்ல தான் வருது. அது மட்டும் இல்லாம வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு எமோஷன் இருக்குல்ல, அதை வந்து படி லவ்னு சொல்லுவாங்க. அந்த ஜானர்லயும் இந்த படம் வருது. உண்மையிலேயே இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இதே மாதிரியான நிறைய வீடியோக்களை பார்க்க போறீங்க. என்ன மாதிரி ஜானர்ல படங்களை போடணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கனாலும் அதையும் நாங்க ட்ரை பண்றோம். இந்த அப்ஸ்ட்ரீம் படத்தை வந்து முழுசா பார்க்கணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா ஓடிடி லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், போய் பாருங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் பரத் வாசன்.